கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 6வது வசனம். அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று. என்ன கருமையானவர்களே, இந்த இடத்துல தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மேல் என் கையை நான் போடுவது எப்படி? இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு வார்த்தை பாருங்க. சவுல் தாவீதை கொல்லும்படியாக நினைக்கிறான். தாவீதனுடைய ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு சவுல் போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் சவுலை மேற்கொள்ளாதபடிக்கு, அவனை கொன்று போடாதபடிக்கு தாவீது சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல் நான் எப்படி கை வைக்க முடியும்? எனக்கு அவங்களை யோசித்து பாருங்க. கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது அவனுக்கு விரோதமாய் பேசுவது எப்படி? அதற்கு முந்தின வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தாவீது சவுலின் சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. சவுலனுடைய சால்வையின் ஒரு தொங்கலை அறுத்து கொள்ளுகிறான், ஒரு அடையாளத்திற்காக. நான் உன்னை பின்பற்றினேன், ஆனாலும் நான் உன்னை கொல்லவில்லை என்பதற்காக அந்த சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தமாய் வேதம் சொல்லுகிறது, தாவீது தன்னுடைய இதயத்தில் அவன் குற்றப்பட்டவனாக இருந்தான். அவன் தன்னுடைய மனதில் அவன் சஞ்சலப்படுகிறான். ஐயோ, ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, அபிஷேகிக்கப்பட்டவன், நான் எப்படி அவன் மேலே கை வைக்க முடியும்? எனக்கருமையான தேவ பிள்ளையை சற்றே சிந்தித்து பார்க்கலாமாம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தொடாமலும் தொடராமலும் இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறோம். நம்முடைய வார்த்தையில் எச்சரிக்கையாக இருப்போம். அபிஷேகிக்கப்பட்டவர்களை குற்றம் சுமத்துகிறோமா? அபிஷேகிக்கப்பட்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்களை ஏதோ என்று சொல்லி அசால்ட்டாக பேசுகிறோமா? நம்முடைய வார்த்தையை அளந்து பார்ப்போம். நாம் கர்த்தருக்கு முன்பதாக நீதிமானாக இருக்க வேண்டியது அவசியம். என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பதாக எப்படி இருக்கிறது? மற்றவனை குற்றம் சுமத்துவதற்கு முன்பதாக நான் எப்படிப்பட்டவன் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். இந்த நாளிலும் கூட எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, தாவீது ஒரு மேன்மையான ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார். அதற்கு முன்பதாக அவர் தன்னை தாழ்த்துகிறார். தன்னுடைய விரோதி எதிரி நின்ற போதும் அவனை நான் மேற்கொள்ள மாட்டேன், ஏன்னா அவன் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறான். நம்மை ஆராய்ந்து பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களை எச்சரித்து கொண்டிருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மற்றவர்கள் மேல் குற்றம் சுமத்தாதபடிக்கு, மற்றவர்களை மேல் ஆண்டவரே நாங்கள் குற்றங்களை அடுக்காதபடிக்கு எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் உதவி செய்யும். என்னை நானே உம்முடைய கிருபையினால், உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும். கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய கரத்தை வையும் ஆண்டவரே. கிருபை மூடி மறைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.